கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி இந்த தேர்தல் முன்பாக தான் தொடர்ந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணியா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியா தமிழ்நாடு திமுக கூட்டணி இருந்துச்சு. ஆனா தற்போது அந்த தாவேகாவுடைய அந்த வெற்றி, அந்த அமைச்சரவைக்கு பிறகு கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்காங்க. மதிமுக கூட எங்களுடைய கருத்தை விரைவில் சொல்லுவோன்ற மாதிரி ஒரு கருத்தை கூட வைக்கிறாங்க. இந்த கூட்டணி வெளியேறுவதால் திமுகவுக்கு லாபமா நட்டமாங்க சார்? திமுகவை பொறுத்தளவில் தேர்தலில் லாப நஷ்ட கணக்கை பார்க்கின்ற இயக்கம் அல்ல. பொதுவாக அடுத்த தேர்தலை பற்றி சிந்திக்கக்கூடிய இயக்கமும் திமுக இல்லை. அடுத்த தலைமுறைக்காக திமுக பணியாற்றுகின்ற இயக்கம். கூட்டணி என்பது சில குறைந்தபட்ச செயல் திட்டங்களில் இணைவதுதான். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அண்ணா அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதிரும் புதிருமாக கொள்கையில் இருந்தவர்களெல்லாம் கூட்டணி என்ற பெரிய இதை உருவாக்கினார். நீங்க ராஜாஜி அவர்களே திமுக கூட்டணியில சேர்றார், சுதந்திரா கட்சி. பிராமணர்கள் எல்லாம் பூணலை பிடித்து கொண்டு உதயசூரனுக்கு ஓட்டு போட வேண்டும், அவரு காங்கிரஸை தோற்கடிக்கிறதுக்காக அன்னைக்கு காங்கிரஸுக்கும் ராஜாஜிக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடுனால அந்த முடிவு எடுக்கிறார். நாத்திகர் அண்ணான்னு சொன்னக்கூடிய பெரியாரின் தளபதி அண்ணாவை கூட ஏற்றுக்கொள்வோமே தவிர காங்கிரஸை வீழ்த்தும் என்ற நோக்கத்தோடு ராஜாஜி இணைகிறார். காகிதமில்லை வருகிறார். பொதுவுடைமை இயக்கம் வருகிறது. ஃபார்வர்ட் பிளாக், மூக்கியா தலைமையிலான ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் வருகிறது. மாப்போசி, திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்பட்ட மாப்போசி இங்கே வருகிறார். திமுக கூட்டணி. சீப ஆதித்தனார் தமிழ் தேசியம் பேசியவர் திராவிட தேசியத்துக்குள்ள வர்றாரு. அப்படின்னா அவங்க கொள்கை முழுக்க திமுக கொள்கை ஏற்றுக்கொண்டால் அர்த்தம் இல்லை. ஒரு பொது அம்சம். காங்கிரஸுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்வுனா கடுமையான உயர்வு, பஞ்சம். காங்கிரஸ் அமைச்சருடைய பேச்சுக்கள் திமிரு. எலிக்கறியை போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு பெயர் வைக்கும் போராடிய சங்கர்லிங்கனாரை கொச்சைப்படுத்தினார்கள். தீ குளித்த நம்முடைய வீரர்கள் எல்லாம், மொழிப்போர் தியாகிகள் எல்லாம் வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று பேசினார்கள், ஏளனமாக பேசினார்கள். ஜமீன்தாரிய பண்ணையாருடைய ஆதிக்கமாக காங்கிரஸ் திகழ்ந்தது. அதை வீழ்த்துவதற்காக ஓரணியில் இணைச்சான். ஆனால் தேர்தல் முடிஞ்சிச்சு. திமுக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றான். பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் மிகப்பெரிய கருத்து வேறுபாடு. பெரியார் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரு. காமராஜர் முதலமைச்சராக வரணும் பிரச்சாரம் பண்ணாரு. அண்ணாக்கும் பெரியாருக்கும் பெரிய கருத்து வேறுபாடு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆட்சி பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடியே ஐயா பெரியார் எங்க இருக்கிறான்னு பார்த்து திருச்சியில் இருக்கிறான்னு தெரிஞ்சு சென்னையிலிருந்து அமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய வாழ்த்துக்களை பெற்று இந்த திமுகவின் ஆட்சி பெரியாருக்கு காணிக்கை என்று சொன்னார் அண்ணா. அதுக்கு முன்னாடி ராஜாஜி பிரிந்து போயிட்டாரு. கூட்டணி தேனிலவு முடிந்து விட்டதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு போறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தேனிலவு முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படியாவது இழுபறி மந்திரி சபை வரும், 52 வந்தது மாதிரி வரும், ராமசாமி படையாச்சியும் அவங்களாம் கூப்பிட்டு அன்னைக்கு ராஜாஜி முதலமைச்சரானார். இன்னைக்கு விஜய்க்கு ஏற்பட்ட நிலைமை அன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைச்சிருக்கும் 52. ஆனா அதை தவிர்ப்பதற்காக, தடுப்பதற்காக அன்றைக்கு ராமசாமி படையாட்சி போன்றவர்களெல்லாம் வச்சு அன்னைக்கு
ஆட்சி அமைச்சார் ராஜாஜி. அது மாதிரி ஒரு நிலைமை வந்து முதலமைச்சர்னா ராஜாஜி நினைச்சாரு. மெஜாரிட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தலைமை வெற்றி பெற்றதுக்கு முன்னாடி தேனிலவு முடிந்து விட்டது, கூட்டணி பிரிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. பின்னாடி காமராஜரோட சேர்ந்துதான் 73 நம்முடைய திண்டுக்கல் இடைத்ததுல கூட சுதந்திரா கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் இணைஞ்சு நின்றாங்க. இது வரலாறு. அதனால கூட்டணின்னா தொடர்ந்துகிட்டே இருக்கணும்லாம் கட்டாயம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அகில இந்தியக்கு முன்னுதாரணமாக ரோல் மாடலாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பாசிச பாஜகவுடைய ஆட்சியை கட்சியை எதிர்த்து சித்தாந்த ரீதியாக ஒரு கூட்டணி உருவாக்கினார். ஆனா அந்த கூட்டணி வந்து இந்த தேர்தலில் நாங்கெல்லாம் எப்படி திமுக கணிக்காம விட்டாங்க அப்படின்னு தெரியல. நான் வந்து தேர்தலில் திமுக கூட்டணியில எங்க கட்சியின் சார்பாக ஆதரவு பண்ணிட்டு தொடர்ச்சியாக ஆதரவு இருக்கிறோம். மன வருத்தம் எங்க மாதிரி ஆளுக்கு இருக்கணும். ஆனா நாங்களே எப்படி மனநிலை இருக்குன்னு கேட்டா, மன வருத்தம் என்பது திராவிட சித்தாந்தம் என்பது நாடு மொழி இனம் காக்கப்படணும். நம்முடைய தனிப்பட்ட கோபதாபங்களை எப்படி ராஜாஜி வந்து அவ்வளவு பெரிய மனுஷன், மூதறிஞர் ராஜாஜி, காங்கிரஸுக்கு தனிப்பட்ட கோபதாபத்தை அண்ணாவோட சேர்ந்தார். நம்ம அப்படிலாம் முடிவு எடுக்க முடியல. நம்முடைய பகுத்தறிவுல பெரியார் கொடுத்த பாதையில நாங்க ஒரு கணித்து சரியாகவே சொன்னேன். கூட்டணிக்குள் ஒரு பிணக்கு இருக்கிறது, இணக்கம் இல்லை, கூட்டணி தொண்டர்கள் சரியாக இல்லை என்றத நான் பசுமன் முத்துராமலிங்கத்தை இடத்திலிருந்து ஒரு பேட்டி கொடுத்தேன் தேர்தலுக்கு முன்பாக. பின்னாடி நம்முடைய சென்னை தலைமை இதுல நம்முடைய பத்திரிகையாளர் மன்றத்திலையும் பேட்டி கொடுத்தேன். விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களுக்கு மன வருத்தம் இருக்கு. தேமுதிக அரவணைத்த முறை சரியில்லை. பொதுவுடைமை இயக்கத்திற்கு வருத்தம் இருக்கு. மறுமலர்ச்சி திமுகவுக்கு வருத்தம் இருக்கு. ஆனா மறுமலர்ச்சி திமுக தான் முதலா கையெழுத்து போட்டு வந்தாங்க. வருத்தத்தை காட்டல. இப்ப அவங்கதான் முதல் கூட்டணியிலே கையெழுத்து போட்டாங்க. எல்லோருக்கும் வருத்தம் இருக்கு, தொண்டர்கள்ட்ட இணக்கம் இல்லைன்னு சொன்னோம். அதை அவங்க கணிக்க தவறிட்டாங்க. அது மாதிரி தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் இவிஎம் மூலமாக ஃப்ராடு பண்ண போறாங்க ஒன்றிய அரசுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம், பேட்டியில சொல்லியிருக்கோம். அவங்க கணிக்க தவறிட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு கணிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, விஜய்க்கு வந்து 12% 13, மீறி போனா 15% தான். அதிமுகவுக்கு மடை மாற்றதா தாவேக்காவுக்கு மடை மாற்றதா, யார் சரியா இருப்பான்னு பார்த்தாங்க. அடிமைகளில் சரியான அடிமைன்ற மாதிரி, அடிமை பெண் படத்துல சொல்ற மாதிரி தாவேக்கா விஜய் சரியான அடிமைன்றதை டெல்லி ஏகாதிபத்தியம் கணக்கு போட்டு பிடிச்சி வச்சிருக்கு. டெல்லி ஏகாதிபத்தியம் ஆடு பாம்பே இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கு விஜய். தான் உண்மை. இது தெரியாம மிகப்பெரிய பொதுவுடைமை இயக்கம் தனிப்பட்ட கோவதாவும் திமுக நடந்து கொண்ட முறையும் கூட்டணி விஷயத்துல இந்த முறை கடந்த முறையெல்லாம் சரியா நடந்துட்டு வந்துச்சு. இந்த மாதிரி இந்தியாவில் எந்த தலைவரும் ஸ்டாலினை போல கூட்டணி அரவணைச்சிருக்க முடியாது. இந்த முறை அவங்களுக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் திமுகவுக்கு இருந்துச்சு. அது ஒன்றும் தப்பு இல்லை. அதனாலதான் தோல்வியா அப்படின்னா அதுவும் இல்லை. திமுக தனியாக நின்று கலைஞர் மேல சர்க்காரியா கமிஷன் புகார் கொடுத்து, அன்புல் திறமைங்க ஊழல், இட்லி கடை முத்து உனக்கு எதுக்கு சொத்து, நாவல் நெடுஞ்சிலை நெக்லஸ் ஊழல், பூச்சி மருந்து ஊழல் பாவு சண்முகம், மின்சாரம் சமையல் மின்சாரத்தை தட்டி வித்து விட்டாரு மின்சார அமைச்சர் ஓபி ராமே, இப்படிலாம் ஊழல் பட்டியல் சொல்லி ஒன்றிய அரசுடைய வானொலி மூலம், அன்னைக்கு மாதிரி தொலைக்காட்சி கிடையாது, ரீல்ஸ் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றிய அரசுடைய தொலைக்காட்சி மூலமாக திமுக ஊழல் ஊழல் கப்பக்கிழங்கு இவ்வளவு சொல்லி எம்ஜிஆருக்கு மக்கள் சக்தி இன்னைக்கு விஜயை விட 100 மடங்கு மக்கள் சக்தி மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவர் இருக்கும் போதே தன்னந்தனியாக திமுக மிகப்பெரிய கூட்டணி பலம் இல்லாம 48 இடங்களில் வெற்றி பெற்றது திமுக. கலைஞருடைய உழைப்பு ஆற்றல். இப்போ இவங்க எல்லாமே வந்து இந்த கூட்டணியில இருக்குன்னு நம்ம விரும்பல. ஒன்றிய அரசு பாஜக அரசுடைய நாசகரமான RSS செயல் திட்டத்தை தடுப்பதற்கு இடதுசாரிகள் மதச்சார்பற்ற சக்திகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புகிறது. அதுக்கு வந்தா செயல்படும், இல்லாட்டி திமுக தன்னுடைய கொள்கை செயல் திட்டத்தை
வலிமையாகவும் வலுவோடு எப்பயும் செயல்படும். இதுல யார் போனாலும் அது கவலை இல்லை. இப்ப எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா, நம்முடைய வீரபாண்டியன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு, நாங்கள் இடதுசாரிகளுக்கு தான் எங்கள் ஆதரவு எப்பொழுதும் உண்டு. திமுக இப்பொழுது வலதுசாரியா, தாவேகா இடதுசாரியா? எனக்கு புரியல. இந்த ஒரு மாசத்துல திமுக வலதுசாரியா மாறிடுச்சா? தாவேகா இடதுசாரி என்பதை எந்த எந்த திட்டத்துல, எந்த அறிக்கையில, எந்த செயல் திட்டத்துல காமிச்சிருக்கு? இனிமே காமிக்க போகுது. இந்த உப்பு சப்பான காரணங்களை பொதுவுடைமை இயக்கம் நம்மால் மதிக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கம்லாம் சொல்லிட்டு போறதை நம்மளால ஏத்துக்கிற முடியல. டெல்லியில ராஜாவை சந்திக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலர் ராஜாவை சந்திக்கிறாரு, வீரபாண்டிய அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் அதை பத்தி கவலை இல்லை. திமுகவை பொறுத்தளவில் வலிமையாக தமிழகத்திலே ஒரு கொள்கை சித்தாந்தமான இயக்கம், திராவிட கருத்தில் உள்ள இயக்கம். அவங்க கூட்டணியை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. 77 தேர்தல், அதற்கு பின்னாடி 80ல காங்கிரஸோட கூட்டணி, தொடர்ச்சியா நம்ம தோல்வியை தான் சந்திச்சிருக்கோம். திமுகவுக்கு வலுவான கொள்கை சித்தாந்தம் இருக்கு. சாதி கட்சிகளை நீங்க கூட்டணியில சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு என்னுடைய கருத்து. மத அடிப்படையிலான கட்சிகளை கூட்டணியில சேர்க்கக்கூடாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நீங்க 67ல அவங்க இருக்கிற மேடைக்கு நாங்க வர மாட்டோம்னு கம்யூனிஸ்ட் தனியா பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் ஒன்னா இருக்காங்க. ஆனா 67 தேர்தல் நீங்க பாத்தீங்களாங்க, முஸ்லீம் லீக் மதவாத கட்சின்னு சொன்னாங்க கம்யூனிஸ்ட். திமுக கூட்டணியில தனியா அவங்க இருக்க மேடைக்கு வரமாட்டாங்க. அது மாதிரி உதயசூரி சின்னத்துல போட்டிட்டு துரை வைக்க ரொம்ப வேதனைப்படுறாரு. மாப்போ சிவஞானமே உதயசூரி தானே போட்டி போட்டாரு தமிழரசு கழகம். சீபா ஆதித்தனார் நாம் தமிழரசு கட்சி வச்சிருந்தாரு, அவரும் தனியா உதயசூரி தானே போட்டி போட்டாரு. நீங்க உதயசூரியன்ல ஏன் போட்டாங்க அப்படின்னு கேட்டா, தேர்தல் ஆணையம் கேட்கும், நீ எத்தனை சின்னத்துல போட்டி போடுன்னு கேட்கும். இப்ப மதிமுக இருக்குன்னா தீப்பெட்டி சின்னத்துல நாங்க 2 இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல மீதி இருக்கக்கூடிய தொகுதி இருக்கு பாத்தீங்களா, 234 தொகுதியில அங்க வேற கட்சிக்கு தீப்பெட்டியை கொடுத்துருவாங்க. குழப்பம் வந்துடும். அதனாலதான் உதயசூரி சின்னத்துல போட்டி போடுங்கன்னு திமுக தலைமை சொல்லுது. இதை வெளியே யாரும் சொல்றது இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு கொடுக்கறத எத்தனை குறிப்பிட்ட தொகுதியில் நிக்கணும். இல்லாட்டினா பக்கத்து தொகுதி இந்த சின்னத்தை வேற ஆளு கொடுத்து விட்டுறாங்க. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். அதனால தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திமுக வலுவான இயக்கம், திராவிட சித்தாந்த இயக்கம், தேர்தலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இல்லை. நம்ம தேர்தலில் வெற்றி வரும், தோல்வி வரும், சமூக சீர்திருத்த இயக்கம். அப்ப பார்க்கும்போது நீங்க நம்ம தமிழன் ஒட்டுமொத்த தமிழுக்கு போராடக்கூடிய இயக்கம், ஒட்டுமொத்த மனித வர்க்கத்துக்கு போராடக்கூடிய இயக்கம் திமுக. பெரியாரிஸ்ட். நீங்க மகாத்மா காந்தி கொலை செஞ்சுட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. முஸ்லீம் தான் சுட்டுட்டு ஓடுறான்னு சொல்றான். கலவரம் ஏற்படுத்துறதுக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சுட்டார். மவுண்ட் பேட்டன் பிறகு நேரு வெளிப்படுத்திட்டாங்க. அதுக்கு பின்னாடி பாப்பான் தான் சுட்டான்னு சொல்லி வடக்க பூரா பாப்பான் அடிக்கிறான், கலவரம் பண்றான். தமிழ்நாட்டில் பார்ப்பனருக்கு எதிராக தான் நம்ம திராவிட கழகம். ஆனால் தனிப்பட்ட பார்ப்பனருக்கு அல்ல. பார்ப்பனிய கொள்கைக்கு மனு தர்மத்துக்கு எதிரானது. அக்கிரகாரத்தை அன்றைக்கு பெரியார் நினைச்சிருந்தால் தமிழ்நாட்டில் அக்கிரகாரம் முறை எரிஞ்சிருக்கும். மனிதனை மனிதனா மதிக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். தமிழ்நாட்டில் தான் பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது திராவிட கழகம், திராவிட இயக்கம். அக்கிரகாரத்தை பாதுகாத்தோம் மகாத்மா படுகொலையின் போது திமுக திக. ஆனா தனி மனித விரோத இயக்கம் திமுக இல்லை. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு போராடக்கூடிய இயக்கம். நமக்கு எதுக்கு நீங்க ஒவ்வொரு கட்சியா, ஒவ்வொரு ஜாதி கட்சியா கூப்பிட்டு சேர்க்கிறீங்க? அதே தப்பு. ஜாதி கட்சியெல்லாம் மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தி, ஒரு முறை ராஜகண்ணப்பன் தனியா ஜாதி கட்சி மாநாடு நடத்தினாரு, கூப்பா கிருஷ்ணன் தனி கட்சி. ஜாதி கட்சியில பூரா ஒன்னா இணைச்சு கலைஞர் தேர்தலை சந்திச்சார். இதெல்லாம் நமக்கு பரிசோதனை பண்ணிட்டான். ஜாதி கட்சிகளை இணைச்சு கலைஞர் தேர்தலை சந்திக்கும் போது தோல்வியை தழுவினான். அதனால திமுகவை பொறுத்தவரை ஜாதி கட்சியின் அடையாளமாக பேர் வச்சிருப்பாங்க. புதிய தமிழும் வச்சிருக்கிறாரு, தமிழக முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி சாதிய அந்த தப்பு இல்லை. அவங்களுடைய
உரிமை, கல்வி, வேலை வாய்ப்புக்காக போராடுறாங்க. பேர் அப்படி இருக்கும். அந்த மாதிரி பேர்கள் அமைப்பு கொண்ட இயக்கங்களை எதிர்காலத்தில் திமுக சேர்க்க வேண்டிய அவசியம். இப்பதான் சொல்றாங்க, விஜய் வந்துட்டாரு, சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, ஓட்டு போட்டான்றால. நம்ம எல்லா சாதி மக்களுக்காகவும் தான் கல்வி உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கம் தானே திமுக. நமக்கு எதுக்கு மதச்சார்பு? இஸ்லாமியர்களுக்கு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்களே திமுக இருந்தாங்க. எல்லா ஜாதியிலையும் அமைப்புலையும் திமுக காரர் இருக்காங்க. அப்புறம் எதுக்கு ஜாதி? எந்த ஜாதிக்கு பின்னாடியும் பெரிய அளவுல மக்கள் திரள போறது இல்லை. ஏன்னா அனைத்து ஜாதி மக்களுடைய உரிமைக்காக தானே போராடுற. ஒவ்வொரு ஜாதிக்காரன் நீங்க கூப்பிட்டு கொங்கு ஈஸ்வரன், இவர் புலிப்பட வெற்றி பெற்றுச்சா தெற்கு சென்னையில? ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இந்த தடவை திமுக கூட்டணி இல்லை. இப்ப வேதனோட சொல்றேன், ஃபார்வர்ட் பிளாக் இல்லாத சட்டமன்றம் இந்த முறை இருக்கு. ஆனா ஃபார்வர்ட் பிளாக் இருந்தா தான் தேவர் சமுதாயம் ஓட்டு போட்டாங்களா? ஓபிஎஸ் எப்படி ஜெயிச்சாரு? எம்ஜிஆரின் கோட்டை, அம்மாவின் கோட்டை போடி. அம்மாவை வெற்றி பெற்ற இடம். ஆண்டி பெட்டி, அரசி பெட்டி, அரசன் பெட்டியான ஒரு எம்ஜிஆரும் ஜெயிச்சது, அம்மாவும் ஜெயிச்சது, திமுக ஜெயிச்சது. முக்குளத்தோடு தானே ஜாதியா பார்த்தாங்க. அதனால சாதி கட்சி எதிர்காலத்தில் தேவையில்லை. சாதி பின்னணி வச்சு யாரும் சேர்க்காதீங்க. அந்த சாதி கட்சி தலைவர்களுக்கு ஆர்ப்பாட்டம்னா போவாங்க, மாநாடுனா போவான். ஆனா தேர்தல் வந்துட்டா திமுக தான் ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி எந்த மத அமைப்பா இருந்தாலும் மத அமைப்பு நமக்கு தேவையில்லை. நம்ம தான் அந்த மதத்துக்காக போராடுறோம்ல. மத அமைப்பும் தேவையில்லை. பெரியார், அண்ணா பெற சொல்லி எங்களை மாதிரிலாம் திராவிட இயக்க கட்சி நடத்துறா, எங்களை ஓரமா நெல்லு. அந்த கருணாசு மாதிரி லட்சம் பேர் தள்ளுறாங்களா? திறனுதான் சிவகங்கையில் ஜெயிக்கணும், முக்குளத்தோடைய மருதுபாண்டியர் சீமையில ஜெயிச்சிருக்கணும்ல. இப்பதான் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. இனிமே சாதி மத கட்சியில கூட்டணியில் திமுக இணைக்காதுன்னு சொல்லிருங்க. காங்கிரசும் பாஜகவும் ஒரே பார்வையில பார்ப்போம். திமுகன்னு சொல்லி ஒரு வலுவான தளம், கொள்கை தளம் இருக்கு. அதனால யாருக்கு திமுக கூட்டணியில இருந்து தான் வெற்றி பெற அவசியம் இல்லை. 48 இடம் 77 தன்னந்தனியாக ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லி எல்லோரும் சிறையில் 500க்கும் மேற்பட்ட மிசா சிறையில இருந்து தேர்தல் வேலையை பார்க்க முடியாத நிலைமையில இருந்து அன்றைக்கு வந்திருக்கிற எம்ஜிஆர் அலையில வெற்றி பெற்றிருக்கோம். அந்த வலு, அந்த உரை எங்கே போனது? அந்த வலுவையும் உரத்தையும் மீண்டும் கொண்டு வந்தா சாதி கட்சிகளை இணைச்சா ஒரு ஜாதிக்காரன் வருத்தப்படதான் செய்வான். சாதிக்கு பின்னாடி மக்கள் அப்போதைக்கு அந்த தலைவருக்காக சொந்த போவாங்களே தவிர வாக்காளர்கள் தேர்தலில் சாதியை பார்த்து வாக்களிப்பதில்லை. பொதுவா திராவிட இயக்கம் எழுச்சி பெற்றதுக்கு பின்னாடி நீங்க சாதி கட்சிகளுக்கு, சாதி சங்கங்களுக்கு உரிமை கொடுக்குறீங்க. அவங்கள மதிங்க, அவங்க கோரிக்கை நிறைவேற்றும். ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை எதிர்கட்சியா இருந்தா போராடும், நிற்போம். ஆனா சாதி கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதும் மத கட்சிகளை இணைப்பதும் எங்களை போன்ற இடதுசாரி சிந்தனையாளர்களை பெரியார் பெற சொல்லி, அண்ணா பெற சொல்லி கட்சி நடத்துவர்களை நீங்கள் அழிக்க பார்க்கறதும் திமுகவுக்கு சோதனையான காலம்தான். அதனால அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய, கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய சின்ன இயக்கங்களா இருந்தாலும் அவங்களை நீங்க தூக்கி நிறுத்துங்க. அது திராவிட இயக்கத்திற்கு வலுவாக சேர்க்கும். அதனால யார் போனாலும் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. திமுக வலுவான கொள்கை சித்தாந்த இயக்கம். நிச்சயமாக எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும். நன்றி சார். நன்றி.